தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியாவில் உள்ள எமது செய்தியாளர் இன்று நமக்கு அனுப்பி வைத்த செய்திகளை பார்ப்போம். தமிழ்நாட்டில் இவ்வாண்டிலிருந்தே சமச்சீர் கல்வி முறையை செயல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வி முறையை ரத்து செய்யும் சட்டத்தை அஇஅதிமுக அரசு இயற்றியது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கலான மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 1வது மற்றும் 6வது வகுப்புகளுக்கு ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட சமச்சீர் கல்வி பாடத்திட்டமே தொடரும் என்றும் 2 முதல் 5 மற்றும் 7 முதல் 10 வரையிலான வகுப்புகளுக்குரிய பாடத்திட்டம் குறித்து தலைமைச் செயலாளர் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு அமைத்து ஆராய்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அதன்படி தமிழக அரசின் அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி M.Y. இக்பால் மற்றும் நீதிபதி T.S. சிவஞானம் ஆகியோர் அடங்கிய 1வது டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தது. நீதிபதிகள் இந்த தீர்ப்பை இன்று அறிவித்தனர். அதில் 1 முதல் 10 வரை அனைத்து வகுப்புகளுக்கும் இவ்வாண்டிலிருந்தே சமச்சீர் கல்வி முறையை செயல்படுத்துமாறு மாநில அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு பாடநூல்களை வரும் 22ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாடப்புத்தகங்களில் திருத்தங்கள் தேவை என்று அரசு கருதினால் 3 மாத காலத்திற்குள் குழு அமைத்து திருத்தங்களுக்கு ஏற்ற கூடுதல் புத்தகங்கள் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர். தீர்ப்பு பற்றி பேசிய அரசு தலைமை வழக்கறிஞர் நவநீத கிருஷ்ணன் இத்தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கூறினார். தமிழகம் முழுவதும் 9 புதிய கலை அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் இக்கல்லூரிகளையும் தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தையும் சென்னை நிருபர்கள் சங்க புதிய கட்டிடத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இக்கல்லூரிகள் ஸ்ரீரங்கம், நெம்மேலி, நாகலாபுரம், அரூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருச்சுழி, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங்களில் அமைகின்றன. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் கட்டப்பட்டுள்ள தியாகி சுப்பிரமணிய சிவா மணிமண்டபம், சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை நிருபர்கள் சங்கம் ஆகியவையும் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டன. மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கை மையமாக கொண்டு கூர்காலாந்து மாகாண நிர்வாகம் என்ற புதிய நிர்வாக அமைப்பை உருவாக்குவதற்கான முத்தரப்பு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. சிலிகுரியில் நடைபெறவுள்ள இதற்கான விழாவில் மத்திய அரசு சார்பில் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், மாநில அரசு சார்பில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா தலைவர் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். முன்னதாக பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் இன்று காலையில் தில்லியில் கூடிய அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூர்காலாந்து மாகாண நிர்வாகம் அமைக்கும் யோசனைக்கு ஒப்புதல் வழங்கியது. அதைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. டார்ஜிலிங்கில் கடந்த சில ஆண்டுகளாக நிலவும் அமைதியின்மைக்கு தீர்வு காணவும் மேற்கு வங்கத்தின் வடபகுதி மேம்பாடு அடையவும் இந்த ஒப்பந்தம் பயன்படும் என்று கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா நிர்வாகி ஒருவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் யாருக்கும் எதிரானது அல்ல என்றும் மாநிலத்தின் மலைப்பகுதியான டார்ஜிலிங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் என்றும் அவர் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான மாநில நிதி அமைச்சர்கள் குழு தலைவராக பீகார் துணை முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான சுஷில்குமார் மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இந்த பொறுப்பில் இருந்த மேற்குவங்க முன்னாள் நிதியமைச்சர் அசிம்தாஸ் குப்தா சென்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார். அதையடுத்து புதிய தலைவராக சுஷில்குமார் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நாய் போன்ற செல்லப்பிராணிகளின் முதுகு தண்டுவட காயங்களை குணப்படுத்துவது பற்றிய ஆராய்ச்சியை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தீவிரப்படுத்தியுள்ளது. இத்தகவலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர். பிரபாகரன் இன்று தெரிவித்தார். கால்நடை மருத்துவத்தில் ஆதார செல்களை பயன்படுத்தும் ஆராய்ச்சி குறித்த சர்வதேச கருத்தரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ரத்தம் உறைவதற்கு உதவும் அணுக்களை கால்நடைகளின் மூட்டு தேய்வுக்கு பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கலாம் என்று கூறிய அவர் இந்த கருத்தரங்கில் 33 தலைப்புகளில் அறிவியலாளர்கள் விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்காவில் உள்ள மேரிலாந்து கால்நடை கல்லூரி இணை முதல்வர் ஸ்ரீபா கே. சமால், விர்ஜீனியா தொழில்நுட்ப கல்லூரி இயக்குநர் ரூப் எல். மகாஜன் உட்பட பலர் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். ஆடி மாதத்தில் 108 அம்மன் கோவில்களை தரிசிக்க தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் இந்த ஆண்டும் ஏற்பாடு செய்துள்ளது. இச்சுற்றுலாவில் சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள
108 அம்மன் கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்லப்படுவர். அந்த வகையில் இந்த சுற்றுலா பயணத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் எஸ். கோகுல இந்திரா இன்று சென்னையில் காலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் சி. மோகன்தாஸ் மற்றும் உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோகுல இந்திரா, ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு சென்னை வாலாஜா சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக அலுவலகத்திலிருந்து இந்த சுற்றுலா வாகனம் புறப்படும் என்றார். லிபியா அதிபர் கடாபி நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை கடுமையாக பலத்த போதிலும் அவர் அங்கிருந்து வெளியேற மறுத்து வருகின்றார். தனது ஆதரவாளர்களிடையே பேசிய கடாபி ஒருபோதும் நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்று கூறியுள்ளார். இதனால் அங்கு தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருவதோடு கூடுதலான உயிர் சேதமும் ஏற்பட்டு வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்கு 13 முறை குண்டு சத்தம் கேட்டது. ஹேஞ்சா மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களையும் தஜுரா என்ற பகுதியில் உள்ள ராணுவ படைகளின் முகாம்களையும் புரட்சியாளர்கள் சூறையாடியதாக தொலைக்காட்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தலைநகரின் மேற்கு பகுதியில் உள்ள ஜபியா பகுதியில் தனது ஆதரவாளர்களிடையே உரையாற்றிய கடாபி, நான் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நான் ஒருபோதும் இங்கிருந்து வெளியேற மாட்டேன். எனக்காக நிறைய தியாகங்களை செய்துள்ள எனது மூதாதையர்கள் மற்றும் மக்கள் வாழும் இந்த மண்ணை விட்டு ஒருபோதும் வெளியேற மாட்டேன். என்னுடைய மக்களுக்காக என்னையே தியாகம் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன். இத்தாலி மற்றும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து லிபியாவை மீட்க என்னுடைய மூதாதையர்கள் ரத்தம் சிந்திய இந்த மண்ணிலிருந்து வெளியேற மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். பிரபல பத்திரிகை அதிபர் முக்டாகின் நியூஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாகியான ரெபெக்கா தொலைபேசி ஒன்று கேட்க விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார். பிரிட்டனில் இருந்து வெளிவந்த 168 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட நியூஸ் ஆஃப் த வேர்ல்ட் பத்திரிகை கடந்த சில மாதங்களில் தொலைபேசி ஒற்றுக்கேட்பு விவகாரத்தில் சிக்கியது. இதையடுத்து பத்திரிகையை நிறுத்தி விடுவதாக அதன் அதிபர் அறிவித்தார். அதன்படி சமீபத்தில் பத்திரிகை நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் சூடுபிடித்தது. இந்நிலையில் நேற்று புரூக்ஸை லண்டன் போலீசார் கைது செய்தனர். போலீசாருக்கு பணம் கொடுத்தது, முக்கிய பிரபலங்களின் தொலைபேசிகளை ஒட்டு கேட்டது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்தி வந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. புரூக்ஸ் கைது செய்யப்பட்டது குறித்து லண்டன் போலீசாரோ நியூஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமோ உறுதி செய்யவில்லை. புரூக்ஸின் கைதால் மொல்டோவுக்கு மேலும் நெருக்கடி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஏற்கனவே அறிவித்தபடி ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க கூட்டுப்படைகள் நேற்று முன்தினம் முதல் வெளியேற தொடங்கிவிட்டன. முதற்கட்டமாக பாமியான் பகுதி பாதுகாப்பை ஆப்கான் படையினரிடம் நேட்டோ ஒப்படைத்தது. ஆப்கானில் இருந்து இந்த ஆண்டு ஜூலை முதல் அமெரிக்க தலைமையிலான கூட்டணி படைகள் வெளியேறும். 2014க்குள் ஒட்டுமொத்த படைகளும் திரும்ப பெறப்படும் என்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவரது அறிவிப்புக்கு பின் ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்து வந்ததனால் அமெரிக்க படைகள் வெளியேறுமா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் தான் சொன்னபடி படைகள் வெளியேறும் என்று ஒபாமா அறிவித்துள்ளார். அதன்படி ஆப்கானின் பாமியன் பகுதி பாதுகாப்பை ஆப்கான் பாதுகாப்பு படையினரிடம் நேட்டோ ஒப்படைத்தது. இதற்கான விழா பாமியனில் நடந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று யாழ்ப்பாணம் விஜயம். நாடளாவிய ரீதியில் நிலவுகின்ற மோசமான காலநிலை இன்னும் சில வாரங்களுக்கு நீடித்திருக்கும் என்று வானிலை அவதான நிலையம் அறிவிப்பு. ரோம் சாசனத்தில் கைச்சாத்திடாத நாடுகள் தொடர்பான விடயங்களை சர்வதேச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை இந்திய எண்ணெய் நிறுவனத்தினர் எரிபொருட்களின் விலையினை உயர்த்துவதற்கு அரசிடம் கோரிக்கை.
லிபிய அதிபர் கடாபி நாட்டை விட்டு வெளியேற மறுப்பு. இத்துடன் நியூஸ் டான் தமிழொலியின் இந்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.